Hi guys, குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இதயம் சீரியல் சாரி கைஸ், சாப்பிட்டு வீடியோ போடலான் இருந்தேன். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன், லேட்டாகி போச்சு இன்றைக்கி. அதனால் வீடியோ போடுறதுக்கு லேட்டாகி போச்சு. சாரி. ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நேற்றே ஒருத்தவங்க கமெண்ட்டில் வேறு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நல்லா திட்டியே போடுங்கன்னு. அதனால் இன்றைக்கி நான் கிழிக்கல தான் முடிவு பண்ணிட்டேன். கிழிச்சிடலாமா? ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, அதான் நம்ம சாரதாவும் பாட்டியும் வந்து பாரதியை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. அப்போ வந்து பாட்டி வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்லுன்னா, நீ வந்து அவன் கூட வாழ விரும்பலைங்கிற, அப்புறம் அவனுக்கு ஒன்றுனா நீ துடிக்கிற, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, முட்டாளாட்ட தெரியுதான்னு கேட்குறாங்க பாட்டி. கரெக்டான கேள்வி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாரதி வந்து அப்போ ஒன்றுமே பேசாமல் மூஞ்சில் அடித்த மாதிரி போய் கதவை சாத்திட்டாங்க. அது ஒரு பெரிய தப்பு. ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட நின்று பேசுகிறாங்கன்னா, ஒன்று அவங்க பேச்சுக்காவது மரியாதை கொடுக்கணும், இல்லை அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும். ரெண்டுமே இல்லை. மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை சாத்திட்டு போயிட்டு உள்ளே உக்காந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே நம்ம மித்ராவை காமிக்கிறாங்க. மித்ரா என்ன செய்கிறான்னா, போட்டு புலம்பி தள்ளுறா பைத்தியக்காரியாட்டம். சரியா? ஐயையோ, இந்த என்னது ஆதியோட பொண்டாட்டி உயிரோடு இருக்காளே, இவ இல்லைன்றனால தானே நான் ஆதியை அடையன்னு நினச்சேன். இப்போ இவ வேறு உயிரோடு இருக்காளே, இதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ சீக்கிரமாக நம்ம அமெரிக்கா கிளம்பிட வேண்டியதான் இவனை கூட்டிகிட்டுன்னு சொல்லி வேகமாக மாடிப்படி இறங்கி வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து, நான் இப்போயே இம்மீடியட்டாக அமெரிக்கா போகணும், எங்கேயோ பக்கத்து ஊரில் இருக்கிற மாதிரி இந்த அம்மனிக்கு வந்து இப்படின்னா டிக்கெட் போடுறதாம்மா, இப்படின்னா அமெரிக்கா போயிடுவாங்களாமா. ஐயோடா சாமி, என்னமோ அமெரிக்கா வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற மாதிரி. எனக்கு இப்போயே டிக்கெட் போட்டே ஆகணும், நான் ஆதியை கூட்டிகிட்டு நான் இப்போயே கிளம்புறேன்ட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற பரதநாட்டியம். உடனே எல்லாரும், இன்னும் 15 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு நீ எங்கே போகிறேங்கிறன்னு எல்லாம் ஓட்ட வாயை திறந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே வந்துட்டு மித்ரா அது அவங்க அண்ணன் வந்து சொன்னோன்னே, அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து கல்யாணம் பண்ணு, இப்போ என்ன நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு தானே போகணும், ஆதியத்தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். அது 15 நாள் கழித்து பண்ணால் என்ன, இப்போ பண்ணால் என்ன, இம்மீடியட்டாக மண்டபத்தை புக் பண்ணுங்கள், நாளைக்கே ரிசப்ஷனை வைங்க, நாளை மறுநாள் கல்யாணம், வேலை முடிஞ்சது, அடுத்து நாங்கள் அமெரிக்கா போகிறோம், வேலை முடிஞ்சது இப்படின்னு சொன்னோன்னே, இவன் தான் பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரியாச்சே, தங்கச்சி கேட்ட உடனே வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சரி, உடனே அன்னிக்காரி என்ன சொல்கிறா, நீ மட்டும் முடிவெடுத்தா போதுமா, ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமனு. இப்போ வந்து ஆதி வந்து சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டு இருக்கா மித்ரா. சரியா? மித்ரா வந்து சாம்பிராணி புகை போட அந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே திரியிறாப்புல நம்ம ஆதி. ஒக்கமக்கா மித்ரா என்ன சொன்னாலும் பூம்பூ மாடாட்ட தலையாடிக்கிட்டு திரியிறா இந்த ஆதி எரும மாடு. சரியா? எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அவள் பின்னாடியே நாயாட திரிஞ்சிட்டு இருக்கிறான். நான் இன்னைக்கு கிளிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். சரியா? ஆதியை நான் இன்னைக்கு நல்லாவே தான் கிளிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து மித்ரா வந்து சொன்னால் வேண்டான்னு கேட்க போகிறா. அவள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம், அதனால் நீங்கள் எல்லாமே அவள் இஷ்டப்படியே பண்ணிடுங்கன்னு சொல்லி ஓட்ட வாயை திறந்த வாயாட்ட சொல்லியாச்சு. உடனே பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிடுறாங்களாம்ப்பா. உடனே பத்திரிக்கையெல்லாம் அடித்து ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க. என்னடா ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா, மொதல் வேலையை ஆஃபீஸுக்கு தான் வர்றாங்க. ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி என்னோட தங்கச்சிக்கும் ஆதிக்கும் நாளைக்கு ரிசப்ஷன், நாளை மறுநாள் கல்யாணம், எல்லோரும் வந்துடுங்க, சோத்துன்ட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறாப்புல. உடனே வந்து எல்லோரும் இன்விடேஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு. உடனே நம்ம ஆதி வந்து பாரதியை தேடுறாப்புல. உனக்கு என்னடா, அவள் எங்கே போனால் உனக்கு என்னடா விளக்கெண்ண, நீ தான் விட்டுட்டு போயிட்ட, அவள் எங்கே போனால் உனக்கு என்ன விளக்கெண்ணெய் பிடிச்ச விளக்கெண்ணெய். உடனே பக்கத்தில் அதை வேலை செய்கிற வந்து, நானும் கால் பண்ணி பார்த்தேன் சார், ஃபோனே எடுக்கலைங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. உடனே நம்ம மித்ராக்கா இருக்குல்ல, மித்ராக்கா ஓட்டவாயாக்கா, அவளுக்கு வேணால் நம்ம வீட்லேயே போய் பத்திரிக்கை கொடுத்துடலாமே ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவாள் அந்த அம்மனி. உடனே வந்துட்டு சுதாகர் அதையே பிடிச்சிக்குவான். இது நல்ல ஐடியாவாக இருக்கே, வீட்லேயே போய் பத்திரிக்கையை கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னோன்னே ஆதியும் ஓகே வீட்லேயே பத்திரிக்கை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே மித்ரா தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுகுறா. ஐயோ, இவங்கக்கிட்ட சும்மாவும் பேச முடியல, உண்மையாகவும் பேச முடியல அப்படின்னு சொல்லி சரின்ட்டு எல்லா வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே என்ன வீட்டில் நடக்குது அப்படின்னா, நம்ம மேடம் வந்து கதவை சாத்திட்டு போனாங்க இல்லையா, பாரதி மேடம் வெளியில் வர்றாப்புல.
உடனே 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நின்ன உடனே இங்கே பாருங்க, எனக்கு வந்து பழைய வாழ்க்கை வேண்டாம். அதில் நான் நிறையா அழுதுட்டேன், நிறையா பார்த்துட்டேன். சரியா? இனிமேல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த வாழ்க்கையும் வேணாம், ஒன்றும் வேண்டாம். எனக்கு வந்து அம்மாவா நீங்கள், பாட்டியா நீங்கள், அப்புறம் மனம் எங்கே அப்படின்னு சொல்லி மனோ வந்து எனக்கு தம்பி, நீங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம என் குழந்தைங்க நம்மெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தால் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறேன். சரியா? ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பேச போகிறேன். நான் வீட்டை காலி பண்ணிட்டு போக போகிறேன். நீங்களும் என் கூட வந்து இருக்கிறதா இருந்தால் இருங்க, ஒரே குடும்பமாக இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லாட்டினா ஜகா வாங்கிட்டு இப்போயே கிளம்பிடுங்க அப்படிங்கிறாப்புல. இல்லை அதில் என் குழந்தைங்களுக்காக தொலைஞ்சு நான் வாழ்ந்துதான் ஆகணுங்கிறான். அப்படி ஒன்று நீ கஷ்டப்பட்டுலாம் நீ வாழ வேண்டாம் பாரதி. சரியா? நீ போய் எங்கேயாவது போய் ஆதி கூடயே சந்தோஷமா இரு. அவள் பேசுகிற தோரணையை பாருங்களேன், அந்த வார்த்தை யார் எழுதுனாங்கன்னு தெரில, ஸ்கிரிப்டு. என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து தொலைஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறான். அப்படி ஒன்று நீ கஷ்டப்பட்டெல்லாம் வந்து நீ 2 பிள்ளைகளுக்காக நீ ஒன்றும் வாழ வேணாம். சரியா? ராசாத்தி உன் முடிவில் நீ ஸ்ட்ராங்காக தான் சாமி இருக்கிற. சரியா? ஆனால் ஆதிக்கு வந்து இவர் குடும்பமே வந்து பத்திரிக்கை வைக்கும் பாருங்க, ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. ஒப்பாரி. ஆமாம், சுதாகர் ஃபேமிலி, மித்ரா, ஆதி எல்லாம் பாரதி வீட்டுக்கு வருவாங்க. இவன் வந்து வேறு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பான். சரியா? உடனே வந்துட்டு பத்திரிக்கை வைக்கும்போது அந்த பத்திரிக்கையை வாங்கறதுக்கு கை நடுங்குதாமா. அதாவது அந்த அம்மனி நெய் பாலிஷ் போட்டிருக்கு, நெகம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, பாரதி விரல்லாம் நல்லா தான் இருக்குதுப்பா. நல்லா ஹீரோயினுக்கான கை விரல் மாதிரி தான் இருக்குது. நல்லா நெய் பாலிஷ்லாம் நல்ல கலராக போட்டிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ரசித்து பார்த்தோம்ப்பா. சரியா? அதுக்கப்புறம் வந்து அப்படியே நடுக்கத்தோடையே பத்திரிக்கையை வாங்குறாப்பிள்ளையாமா. உடனே ரூமுக்குள்ளே போய் ஒப்பாரி வைக்கிறாங்களாமா. ஆட விளக்கண்ண, நீ தான் அவனை வேணான்னு சொல்லிட்ட, குழந்தைங்களுக்காக வாழ்க்கைன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ அழுகிற? இருக்கிறது தான் என்ன செய்யறது, தொலைகிறது. சரியா? நிறைய அதாவது இந்த டைரக்டரை பொறுத்தளவு, இதயம் சீரியல் டைரக்டரை பொறுத்தளவு பாரதியை அள வச்சு பார்க்கறதுல அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டு சந்தோஷம் எங்கள் வீட்டு சந்தோஷம் இல்லை, அவ்வளோ சந்தோஷம் அந்த டைரக்டர் இந்த பொண்ணை அழுக வைக்கிறது. ஒன்றும் ஒப்பேர் வைக்கிறாங்க. உடனே வெளியிலேருந்து ஒரு கால் வருது, பாரதி நேரம் ஆகி போச்சு, சீக்கிரம் வாமா, நீ ஒப்பாரி வச்சதெல்லாம் போதுமா அப்படின்னு. உடனே தாம்பாள் தட்டோடு வருது, ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட்டு, மஞ்சள் குங்குமம், பூ எல்லாம் வச்சு அப்படியே வர்றாங்க. வந்த உடனே மித்ராவுக்கு கையில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எங்களோட மாப்பிள்ளை வீட்டோட சீதனம், மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நாங்கள் தர்றோம். ஆதி சார் ரொம்ப நல்லவர், அவரை நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த சர்டிஃபிகேட்லாம் மித்ரா உன்ட்ட கேட்டாளா? இல்லை மித்ரா உன்ட்ட கேட்டாலான்னு நான் கேட்குறேன். ஏ சாமி சை. அதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கை கொடுக்க வரையில் ஆதி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாப்பி. என்ன சொல்லுவாங்கம்மா, இவங்க எல்லாமே எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னோடனே எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. அவன் என்ன அப்படி சொல்லிவிட்டா, இவங்க எல்லாமே கல்யாணம் நடக்கணும். ஒன்று கேட்ரிங் சர்வீஸ். ஆமாம், சரியா? கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறதுனால இவங்க தேவைப்படுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி பேச்சை மழுப்பிட்டாப்புல. ஸோ மொத்தத்தில் இந்த இதயம் சீரியல் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதயத்தை கொண்டு போய் எங்கேயாவது தனியாக கழட்டி வச்சுட்டு வந்து பாருங்கப்பா. முடியல எங்களால், கேவலம் பிடிச்ச நாடகம். நான் அதனால தான் இன்றைக்கி எபிசோடோடையே நான் ரிவ்யூவும் பண்ணிட்டேன். சரியா? இதை போட்டுட்டு நான் தனியாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னத்தை ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள்? சாரதா பாட்டியும் கரெக்டாக தானே சொல்கிறாங்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், இல்லை ஆதியோடையா சேர்ந்து வாடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் முடிக்கையில் என்ன நடக்குது, நீ அழுததை நான் பார்த்தேன், எதுக்காக அழுதுன்னு சொல்லி சாரதா கேட்க, அப்புறம் என்னால் அழுக மட்டும்தான் முடியும், வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாரதி கேட்க, இதோட எபிசோட முடிக்கிறாங்கப்பா. என்னை பொறுத்தளவு இதயம் சீரியலில் இந்த மித்ரா கல்யாணத்தில் தான் இனி ஏதாவது நடந்தாகணும். இல்லாட்டினா மக்கள் யாராவது போய் நம்ம ஆதி மண்டையில் ஒரு கட்டையை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை போல் யாவும் வந்துடும் அவனுக்கு. ஆட்டோமேட்டிக்காக பாரதியை தேடி நான் யாட்ட பின்னாடியே வந்து வாழ்ந்துருவாப்புல. சரியா? என்ன அப்படித்தான் செய்ய போகிறாங்க மக்கள் இருக்கிற இதில். அப்புறம் வேறு என்னது குழு இதாமா, நீ அடுத்த வாரம் உள்ள இதயம் சீரியல் பார்க்குறவங்களுக்கு ஏசி என்னது ஏர் கூலர் இதாக வருதாம்ப்பா. அதனால் எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்கப்பா. சரியா? இந்த 2 நாடகத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஏர் கூலர் தர்றாங்களாமா இந்த வெயிலுக்கு. சீத்தமிழ்காரங்க நல்லா இருக்குதுல்ல. ஐயோ சாமி, அப்படியாவது நம்மளை பார்க்க வைக்கிறாங்களாமா. எனக்கு தெரிஞ்ச இதயம் சீரியலில் வந்து வியூஸ் வந்து கம்மியாக போச்சு, நாடகம் பார்க்குறவங்களோட அந்த இது வந்து கம்மியாக போச்சு. ஆமாம், இவங்க நாடகம் எடுக்கிற மாதிரி தானே, எடுக்கிற மாதிரி எடுத்தால் பார்ப்பாங்க, கன்றாவியாக எடுத்தா எவன் பார்ப்பான்? சொல்லுங்கள், நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். நாடகமாக இது முதல்ல சொல்லுங்கள்.
அவன் மித்ரா என்ன சொன்னாலும் பூம்பு மாடாட்டம் தலையாடிட்டு பின்னாடியே நாயாட்டம் போயிட்டு இருக்கிறான் இந்த ஆதி இத்து போனவன். சரியா சாமி, எப்படா உண்மையை தெரிய வைப்பீங்க? எப்படா பாரதி ஞாபகத்தை வர வைப்பீங்க? ஐயோ சாமி, ஒன்றும் முடியல. அப்புறம் மனசெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குது கேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாளையும் போட்டு ஒன்று காமிச்சாங்க. அதாவது கரிகாலனுக்கு வந்து நந்தினியும் அந்த இத்து போன வானதிக்கு வந்து அருளும். அவ்வளோதான், செத்தா இனி வானதி. அவங்க அம்மாக்காரிக்கிட்டேயும் செத்தா, அருள்கிட்டையும் செத்தாப்புல. சரியா, வச்சு செய்ய போகிறான் அருள். தொட்டதுக்குலாம் கோவப்பட போகிறான். அது மட்டும் நடக்க போகுது. சரியா. ஆனால் இங்கே வந்து கரிகாலனும் நந்தினியும் நல்லா வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரிகாலன் வந்து நல்ல டைப்பு, நந்தினியும் ரொம்ப நல்ல டைப்பு. அதனால் 2 பேர்த்துக்கு சோடி பொறுத்த சூப்பராக இருக்குதுப்பா. மனசெல்லாம் சூப்பர். அதுக்கப்புறம் வேறு என்ன நாடகம்? அண்ணாலாம் நான் பார்க்கவே இல்லை கைஸ். ஐ டோன்ட் லைக் இட். அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தீபம் நான் கண்டிப்பாக கிழிச்சே ஆகுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ, நாடகமாக எடுக்கிறாங்க. பொண்டாட்டியை காணோன்னா அந்த கார்த்திகை தீபத்தில் தீபாவை கார்லையே தேடி ஒரு வழி ஆனாப்புல, இதில் நடந்தே ஒரு பொண்டாட்டியை தேடுறாப்புல. ஐயா எப்பா, தள்ளி விட்டாங்க, மலையிலேருந்து தள்ளி விட்டாங்க. அவள் தொங்கிட்டு இருக்கிறா. நீ இவன் காப்பாற்றுவானா என்னன்னு தெரியல. ஐயா சாமி, முடியல ஐயா. அப்புறம் வேறு என்ன சீரியலு? சந்தியா ராகம். ஐயோப்பா சாமி, அதெல்லாம் நாடகமாக அது. நல்ல வேலை 10 மணிக்கு கொண்டு போய் டயத்தை மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக இடப்பட்ட டயத்துலலாம் அந்த நாடகம் போட்டாங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. நல்லாவே இல்லை நாடகம். அதாவது அவள் லைஃப்பில் விளையாட்டில் ஜெயிச்சு என்ன வேணும்னு கேட்குறாப்லையாமா. உடனே கதிர் கூட சேர்ந்து தான் நான் வாழணுங்கிறா. சரி, வாழை வச்சுட்டு போக வேண்டியது தானே. நீ தான் என்ன நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன்னு சொல்லி வாயை திறந்து சொன்ன ரகுராமு. இப்போ வந்து அந்த பொண்ணு கேட்ட உடனே அடித்து பத்துறாப்புல, கதிரை அடித்து வெளியே விரட்டுறாப்புல. நான் பார்த்தேன், ப்ரிவியூ போட்டாங்க. அப்புறம் தடா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து வாழாட்டுருக்கு, கதிரோட போய் நான் வாழ போகிறேன்னு. என்னடா ரகுராமே, நீ தான் நீதி நேர்மை நியாயம் எருமை கருமைன்னு பேசுகிற ஆளாச்சே. உன் பொண்ணு ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதானே. நீ உனக்கு ஒன்றா உன் பொண்ணு செய்யணும், உன் பொண்ணு கொண்டா நீ செய்ய மாட்டேன். பார்க்குறவங்களாம் கேடையுங்க. ஐயாப்பா, இதில் மாயா சீனு பிரச்சனை வேறு. இந்த சீனுக்கிட்ட தான் உண்மையை சொல்லி தொலைஞ்சாதான் என்ன இந்த லூசு பக்கி மாயா பக்கி. ஐயோ சாமி, முடியல. சந்தியா ராகம்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் அயலியாமா புது நாடகம் வரப்போகுது. அப்புறம் இந்த மலர்னு ஒரு நாடகம் வரப்போகுதுன்னு போட்டாங்க. அது என்ன கேஸ் ஆச்சு? ஒன்றுமே வரவே இல்லை. நம்ம மௌனம் பேசியதில் நடிச்சிருப்பாங்களே ஹீரோயின், அவங்க தான் ஹீரோயின் நினைக்கிறேன். அதில் நல்லா இருந்தது. எனக்கு ட்ரெய்லரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஏன் அந்த நாடகம் இன்னும் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. நான் அந்த நாடகத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி இந்த அயலியில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். சும்மா எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ளே அகல் விளக்கு, வெளியில் வந்தால் எரிமலை, சந்துக்குள்ளே பூந்தா இந்த மலை அந்த மலைன்னுக்கிட்டு, தெருவுக்குள்ளே பூந்தா இந்த மலை அந்த மலைன்ட்டு வாங்கடா நீங்களும் உங்கள் நாடகம். அப்புறம் வேறு என்ன நாடகம்? கார்த்திகை தீபம், வீரா சீரியல் எனக்கு தெரியல கைஸ். நீ திங்கக்கிழமை தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, அவ்வளோதான். சரி, இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இதயம் சீரியல் அடுத்த வாரம் வந்து இதயத்தை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பாருங்கப்பா. ஆமாம், இல்லைன்னா இந்த குழு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏசி ஏர் கூலர் தர்றாங்களாமா. சரியா, அதனால் எல்லாம் இதயம் சீரியல் இந்த ஏர் கூலருக்காகவே பார்ப்பாங்களாட்டிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? சரி, பாய் கைஸ். நீ எப்போ இன்றைக்கி என்ன சனிக்கிழமையா? மண்டே தான். நீ மண்டே பார்க்கலாம். ஓகேவா? பாய் சொல்லிடு. பாய் 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 பாய்.